டாக்டர் ஜி கிருஷ்ணன் பிஏ யூனிவர்சிட்டி எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் திரு எஸ்ஆர்பி அப்போ அவர்கள் preside over the function Rotarian PDG K பாண்டியன் அவர்கள், Rotarian DG டி சுரேஷ் அவர்கள், in presence of Mr. VKSR கணேஷ் அவர்கள், Rotarian President Mr. சீனிவாசன் அவர்கள், இவர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ இந்த லட்சிய ட்ரஸ்ட்டை பற்றி இங்கே மேடல் இருக்கிறவங்களுக்கும் உங்க மகளிர் குழுக்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன். 2014 ஒரு சிறிய மகளிர் குழுவாக தொடங்கிய இந்த பயணம் இன்று 150க்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்களை ஒருங்கிணைத்து அதன் வளர்ச்சிக்கு உழைந்து கொண்டிருக்கும் இந்த லட்சியம் தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் 2014 காலகட்டங்களில் மகளிர் குழுக்களுக்கு வழிகாட்ட சரியான பெண் தலைமை கொண்ட தொண்டு நிறுவனம் இல்லாததால் எங்களின் மகளிர் குழுவான சபரி மகளிர் குழுவையே ஒரு தொண்டு நிறுவனமாக மாற்றி ஒரு குழுவில் ஒரு நபருக்கு அடிப்படை கடனாக அரசாங்கம் 5000 கொடுத்ததிலிருந்து இன்று ரூபாய் 40,000 உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக ஒரு குழுவிற்கு ரூபாய் 20 லட்சம் வரை கடன் பெற மகளிர் குழுக்களாக நீங்களும் அதை பெற்று தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கும் லட்சம் தொண்டு அனைவருக்கும் ஒரு பெரிய கைகள் கொடுத்துங்க. அந்த மகளிர் குழுக்களின் அந்த கடன்களை பெற்று இன்று பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி செய்தல், மெழுகுவர்த்தி செய்தல், நாப்கின் செய்தல் போன்ற பல வகைப்பட்ட தொழில்களை உருவாக்கியுள்ளன. மேலும் அரசாங்கத்திடம் சிறந்த குழுக்கள் என்று பரிசு வாங்கிய குழுக்கள் நம்முடைய லட்சியம் தொண்டு நிறுவனம் உருவாக்கியது என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அரசாங்கம் கொடுக்கும் 25% மானியங்களை நமது குழுக்கள் நன்கு பயன்படுத்தி வருகின்றன. நமது இந்த வளர்ச்சிக்கு உதவியாக இருந்த வங்கிகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். கனரா பேங்க் கிட்டத்தட்ட 1 கோடி வந்து நமக்கு லோன் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனியன் பேங்க் வந்து 5 கோடி வந்து இந்த ஒரு 10 ஆண்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க்கும் IOB பேங்க்கும் மோர் தென் 1 crore கொடுத்துருக்காங்க. இவ்வாறு மேலே சொன்ன வகைகள் குழுக்களின் தொழிலுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நம்ம கடன்களை வழங்கியுள்ளது. உங்களையும் நம்ம லட்சியம் தொண்டு நிறுவனத்தினை பாராட்டிக் கொள்ள பலதரப்பட்ட சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்திருக்கிறோம். இன்னும் மேலும் இது சிறக்கும் வகையில் அனைவரது ஒத்துழைப்புடன் இன்னும் வரும் கால நம்ம மிஸ்டர் அறிவாளராக பயன்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், பரிந்துரைக்க வேண்டும். இது குறிப்பாக நிறைய பேர் வந்து என்ன கேட்டால் மகளிர் குழு ஆரம்பித்தே வந்துட்டு லோன் வாங்க பண்ணுறாங்க கிடையாது. ஸோ நம்ம எஸ்ஆர்பி அப்பு சாரும் சுற்றி சார் சீனிவாசன் சார் எல்லாமே சேர்ந்து அவர் செல்வம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறாங்க. மேம் உள்ள வர உமா மேம் உள்ள வர. ஸோ சார் பேசுறதுக்கு கூப்பிடலாமா? பாண்டியன் அவர்களே, அஇஅதிமுகவின் மாவட்ட செயலாளர் திரு எஸ்ஆர்பி அப்பு அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களை வருகை தந்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை ஏற்பாடு செய்த லட்சியம் ட்ரஸ்ட் உமா மகேஸ்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக மகளிர் தினத்தை பற்றி ஆரியர் பாண்டியன் கூறினார். அதில் ஒரு சிறிய கருத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். 1917ஆம் ஆண்டுதான் அவர் சொன்ன போராட்டம் தான் நடைபெற்றது. அப்போது ஐரோப்பியாவில் பெண்கள் ஓட்டு போட போராட்டம் நடத்தினார்கள். அவருக்கு ஓட்டு உரிமை இல்லை. ஆனால் 1870ஆம் ஆண்டு இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர் வேலு நாச்சியார். 1870ஆம் ஆண்டு, இதெல்லாம் 1917ஆம் ஆண்டு. அதற்கு முன்பே வீர பெண் மணிகள் இருந்த இடம் இந்தியா. வேலு நாச்சியாருக்கு 7 மொழிகள் பேச தெரியும். அவங்களே வேலை அடித்தவர் வேலு நாச்சியார். அப்படிப்பட்ட பரம்பரையில் படித்தவர் நாங்கள். அதற்காக தான் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. மகளிர்களாலே எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும். இந்தியாவில் 2 ரோல் மாடல் தான். ஒன்று அன்னை இந்திரா காந்தி, 2
புரட்சி தலைவி அம்மா. இவங்க 2 பேர் தான் ரோல் மாடல். பெண்களால் சாதிக்க முடியும் என்று ரோல் மாடல் இவர்கள் 2 பேர் தான். இரும்பு பெண்மணி என்று பெயர் பெற்றவர். நம் நாட்டின் கலாச்சாரம் பெண்களை வணங்குவது. நாம் வணங்கும் தெய்வங்கள்லாம் பெண்கள் தான். லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி. 6 பேர் பெயர் என்ன? கங்கா, யமுனா, அப்புறம் காவேரி. யோசிச்சு பாருங்க, நம்ம வணங்கும் தெய்வம் பெண்கள் தான், 6 தெய்வம் பெண்கள் தான். ஆற்றுக்கு யாரும் குமார், ஆர்வம் என்று பெயர் இருக்கிறது. ஆனால் இந்திய கலாச்சாரம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? பெண்களுடைய பாதுகாப்பு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது தான் முக்கியம். அதனால் நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதற்கு பெண்கள் நிறைய படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு ஆண் படித்தால் அவர் மட்டும்தான் வாழ்வார். அதே ஒரு பெண் படித்தால் குடும்பமே வாழும். அதுதான் முக்கியம். ஒரு முறை விவாதத்தில் கேட்டார்கள், உலகத்திலே சிறந்த நிதி அமைச்சர் யார் அப்படின்னு. உடனே எழுந்து சொன்னார் அமெரிக்க நிதி அமைச்சர் சொன்னார், ஒருத்தர் ரஷ்ய நிதி அமைச்சர் சொன்னார். ஆனால் இந்தியாவில் சென்றவர் சொன்னார், இந்திய பெண்மணி தான் சிறந்த நிதி அமைச்சர். ஏனென்றால் கணவன் கொடுக்கும் 5000 ரூபாயை வாங்கிக் கொண்டு வீட்டு செலவை பார்க்க வேண்டும், குழந்தைகளை பார்க்க வேண்டும், எல்லாத்தையும் பார்த்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது வேற எந்த நிதி அமைச்சாலும் முடியாது, இந்திய பெண்மணியால் தான் முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும், நீங்களே கர்வம் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு நான் பெண்ணா பிறந்தது பெருமை கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு ஆணுடைய வாழ்க்கை பெண் இல்லாமல் நிறைவேறியாது. தாயுடன் தொடங்குகிறது, தங்கை, மனைவி, மகள். இது 4 இருந்தால் தான் ஒரு சூழல் சுற்றி வருகின்றது. ஒரு ஆணுடைய வாழ்க்கை பெண் இல்லாமல் நடக்காது. எப்பவுமே சொல்லுவோம், கணவன் மனைவியில் கணவன் இல்லாமல் ஒரு மனைவியால் இருக்க முடியும், ஆனால் மனைவி இல்லாமல் கணவனால் இருக்க முடியும். ஏனென்றால் டிபெண்டன்சி எல்லாமே மனைவிக்கு தான் தெரியும், கணவனுக்கு தெரியாது. அப்படிதான் உலகம் இருக்கின்றது. ஆனால் ஆணும் பெண்ணும் சமம், இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. எதுக்காக ஒரு நாள் கொண்டாட்டம்? வாழ்நாட்களாக கொண்டாட வேண்டியது மகளிர் தினம். எனக்கு அப்ப சுனிதா வில்லியம்ஸை பற்றி சொன்னார். 9 மாதம் மேலே இருந்தவர். அவங்க ஒரு ஆண் வந்தால் பெண் வந்தார். ஆனால் பெண்ணால் சாதிக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. இன்று வேலை வாய்ப்பில் கூட பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றது. ஏனென்றால் பெண்கள் நிதானமாக முடிவு எடுக்கின்றார்கள், அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கவில்லை. ஆனால் வேலை வாய்ப்புகளுக்கும் பெண்கள் தான் வேண்டும் என்றார்கள். இன்று பள்ளி படிப்பிலோ கல்லூரி படிப்பிலோ பெண்கள் தான் அதிகமாக மார்க் எடுக்கின்றார்கள், படிப்பதும் அதிகமாக இருக்கின்றது. அதனால் பெண்கள் முன்னேற்றத்தை குறிப்பாக இந்தியா உதவி செய்கின்றார்கள், மானியம் செய்கின்றார்கள். திருமதி உமா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவர்களுக்கு வாழ்க்கைகள் கூறி இந்த வரை அனைவருக்கும் உலக மகளிர் வாழ்க்கை. Thank you so much. சார் கேட்கும்போது நானே உங்களுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம கூட ஒரு கை தட்டி ஞாபகம். அடுத்து ஜெயஜே அம்மா, அடுத்த குரூப் ரெடியாக இருங்க. அடுத்து சக்தி அம்மா, அடுத்து சரஸ்வதி, நெக்ஸ்ட் கண்டென்ட் டு ஸ்ரீ மகாலட்சுமி. So in the first 5 groups only honored by our beloved chief guest. இந்த அவார்டு வாங்கினவங்க மட்டும் ஒரு 5 பேர் அப்படியே வந்து போக ஒரு போட்டோ எடுத்துறாங்க. அவார்டு வாங்க சரி மக்களே, கை தட்ட முடியும். தங்க கோபி, உமாநகர், லாஸ்ட் இப்போ கணேஷ் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அவர் வீரான சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்ட் கையாக அவர் அப்போ சார் கையால் தான் மாற்றினாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரேட் பெப்சி சீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்பீச் இருக்க போது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சூப்பர் சூப்பர் எக்ஸலென்ட். ஸோ பெப்சி சீனிவாசன் சார் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் டெலிட் பண்ணி ஃபாஸ்ட்டாக போட்டு போகிறேன். சுரேஷ் சார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசுவதற்காக வெறும் பெண்ணா இருந்தாலும் இத்தனை பெண்களுக்கு வாழ்க்கையை வெளியேற்றிருக்காங்க ஒன்று சொல்லிட்டு அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த விஐடி துணைத் தலைவர் அவர்கள் எந்த பார்த்தீங்கன்னா உமா மேடம் கேள்வி கொடுத்து நாடகம் பண்றாங்க. அரசியல் தலைவராகிய திரு SRC அப்பு அவர்களை உண்மையாகவே மாதா பிதா குரு தெய்வம் எப்படியோ நிலா, லக்ஷ்மி நாராயணி, சன் சோனா, தீபா சுந்தர், புதிய ரோஜா, ஸ்ரீகிருஷ்ணா, ஆனந்தம், இந்த ஆர்டர் அப்படியே வாங்க. அவங்க அவார்டு வாங்க எல்லாமே கைத்தட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நீங்களும் தொண்ணூறுலேருந்து கவர்மெண்ட் ட்ராவல் ஆகலாம். எஸ் சார், நீங்கள் கைத்தட்டா தான் அவங்க கொடுப்பாங்க. சூப்பர் சூப்பர். அன்னை வாங்கிட்டாங்க. அடுத்து செல்லியம்மன், செல்லியம்மனை தொடர்ந்து லக்ஷ்மி நாராயணன், சன் சோனா, தீபா சுந்தர், புதிய ரோஜா, இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட் கட்சி அவார்டு வாங்கினவங்க. இவங்களுடைய குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பை தேர் ஓன். நெக்ஸ்ட் துளிர் செல்வ கணபதி, மீனாட்சி, பச்சையம்மன், துளிர் சத்ராச்சாரி. எஸ், எல்லாம் குரூப் போட்டோ பெரிய கை தட்டாங்க. எஸ் சார், உமா மேடம் அவர்களுக்கு சிவசக்தி குரூப், சிவசக்தி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து உமா மேடம் அவர்களை மரியாதை நிமித்தம் செய்கிறார்கள். இன்னைக்கு நிறைய என்னன்னா இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ப்ரோக்ராம் முடியாது. எல்லாம் பயங்கர சந்தோஷம். கண்ணில் அப்படியே லைட் எடுத்து இல்லையா எல்லா ப்ரோக்ராமும் கேட்குறாங்க. ஓகே மக்களே, ஸோ லாஸ்ட் SRC அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து ஹார்ட் பண்ணுறாரு. நமது அரசியல் தலைவர் திரு SRC அப்பு அவர்கள் தலைவராகிறார். இது எல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஸோ கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் சார் வந்து ஸோ லைனாக நம்ம சுற்றி காவி காவியாக நிற்கிறாங்க பாருங்க. பலத்த கருத்து கோட்டை தலைவி குமுதவள்ளி மேடம் அவர்களையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உமாமகேஸ்வரி மேடம் அவர்களை காணல் செய்கிறாங்க. இப்போ ஓட் ஆஃப் டேக்ஸ் சார்
அப்படியே